நீங்க இப்படி பயந்து பயந்து கீழே இறங்குறனால்தான் அவன் துணிஞ்ச தலைமையில ஏறான். பூந்தடிச்சு கையக்கார உடனே வேண்டாம். ஓ சின்ன பண்ண உண்மை இல்லையா? நீரே ஒரு சும்மா வாரும். புடி மாமாவே. முதல்ல நாயை கட்டுக்கோ, இல்ல உங்க பையன் மயாவது கட்டுக்கோ. மாமா கலாட்டா பண்ணீங்க கடிச்சிடும். பேசாம உள்ள வாங்க. ஏண்டா ராஜவேலு, நீ இருக்கும் போது இந்த ஆதிசேஷன் எதுக்கு? ஆதிசேஷன் இல்ல மாமா, அல்சேஷன். என்ன பேர் வச்சிருக்க? சீசர். என்னடா நாய்க்கு போய் சீசர், ஆந்தனி, கிளியோபேட்ரான் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராஜவேலு அப்படின்னு பேர் வச்சிருக்க கூடாது. சீசர், நீ கடிக்க மாட்டிய? கடிக்காது மாமா. கடிக்காது மாமா. அப்படி நெஞ்சில காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை புடிச்சு நைசா ஒரு கோதர். ஏண்டா பேசாம இந்த நாய பக்கத்து குடிசைக்கு அனுப்புறதானே? ஏன் மாமா? அந்த பையனுங்க என் பையனுக்கு குத்துச்சண்டை சொல்லித்தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்க முடியல. சின்ன பண்ணியா வழிய, சின்ன பண்ணியா வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான். செவரெல்லாம் எழுதுறான், சாணி எடுத்து அடிக்கிறான். இதப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறான்பா. இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற? அங்க அனுப்ப. அவங்களாலதான் ஐயா எனக்கும் தலைவலி. உட்காருங்க. என்ன பண்ண, இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். இந்த பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியதான். ஏன்டாடா கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிற பெரிய பண்ண இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். சாம்பிராணி போறேன்டா. நிக்கிறியா கழுத? அது சரியா? அந்த தலைவலிக்கு மருந்து. ஆமா, மீசிய வளர்த்திருக்கிறீங்க, அறிவை வளர்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாணிக்க பைய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு 2000 கொடுத்து 3000 எழுதி வாங்கிட்டீங்களே, அந்த ப்ராமிசரி நோட்டு நம்ம கைவசம் தானே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன் ஐயா. அதை வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறதா? ஐயோ, நாக்க வலிக்கிறதுக்கு வேப்ப முச்சி தான் வேணாம். பேப்பர் வச்சு நாக்க வலிக்கப்படாது. பெரிய பண்ணு கிட்ட இதை பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஒரு கலை கறக்க வேண்டியதானே. நிக்கிறியாடா சாம்பிராணி போடண்டா. யோ, அந்த பரதேசி பையன் எங்கய்யா கொடுக்க போறான்? ஒளியேன்னு அரைஞ்சிருவேன். இன்னொருத்தர் தான் பெரிய பணியாக்கேன்னு பாக்குறேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பக்கத்துல இருக்க சாஸ்திரம் பண்ணி கொடு அப்படின்னு கழுத்தை நெரிக்க வேண்டியதானே. ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு. இதுக்கு அந்த திமிரு பிடிச்ச மாணிக்க பையன் சம்மதிக்கணுமே. அடே அடே, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஐயா கண்ணு கிட்ட இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாமா. அந்த மாணிக்கம் பையனை வளைச்சு புடிச்சு வேலையில போட்டு கசக்கி புழிஞ்சு சாறு எடுத்துடணும். அடே நீதான் எடுப்பியாடா சாரு? எத்தனை சாத்துக்குடி புளிஞ்சிருக்கிற. இத்த பாரு, இத்த விட்டுட்ட அவ்வளவுதான். அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இதே பண்ணிட்டு இருப்ப. இதுக்குத்தான் சின்ன பெண்ணு சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது. சாம்ராடே வெத்தலை பட்டி, நானு இதுவரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனதில்ல. நான் யாருக்கு சொல்றதும் இல்ல. ஏதாவது பெரிய பண்ண நீ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன். நீங்க யோஜனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஐயா கண்ணு அப்பா காலை பிடிக்கும் போது ரகசியமா கேட்பான், அழுமா, எஜமா காப்பாத்துங்க. அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார். மறந்துட்டா காலம் பூரா அவசதான். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம், அசிங்கம், கவர்த குறைச்சல். அதை மறந்துடக்கூடாது. பண்ண பண்ண சரிச்சா? முடிவு கட்டுறேன் ஐயா. நமது மதிப்புக்குரிய புளிஞ்சேரி இளவரசி தன்னுடைய தந்த காலடிகளை இந்த புளிஞ்சேரி பிளாட்பாரத்தில் பதிக்கிறார்கள். Will you kindly stand for a pose? பன்னியாரின் பட்டத்து இளவரசியே, your மாட்டு வண்டி will be waiting for you. போய் ஏறி அமருங்கள். My dear naughty girl, இப்ப நின்னீங்கன்னா your புகை வண்டி will leave without you. நீங்களும் போய் ஏறுங்க. சரிதான் போடி. கல்யாணம் நிச்சயமான உடனே லெட்டர் போடு. நாங்க நேர்ல வந்து பார்த்து தான் மாப்பிள்ளை அப்ரூவ் பண்ணுவோம். தெரிஞ்சுதா? ஏண்டி? சரிடி. ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத.
வாயா, எனக்கும் சேர்த்துதான் உனக்கு இருக்க. உடம்பு எப்படி இருக்கு? திமிரா? ஆமா, நீ பிரியாணி செஞ்சு போட்டில்ல, அந்த திமிரு. ஷட் அப். மரியாதையா பேசு. நீ மரியாதை பேசுமா. இந்தா பொட்டி படுக்கையில எடுத்து வண்டியில வை. சரி. கொஞ்சம் முன்னால வா. ஏன்? பின்பாரம் ஜாஸ்தி. அடி கொஞ்சம் பின்னால போ. ஏன்? முன்பாரம் ஜாஸ்தி. சரி சரி சீக்கிரம் போ. இடியட், பாத்து ஓட்டு. என்னமா பண்றது? பெட்டியை நீ தானே வச்சிருந்த. என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போச்சு. உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான். அறிவு கெட்டவனே. ஏய் வண்டி வண்டி. அடியதாப்பட்டுதாம்மா. எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? வண்டி எங்கேயாவது குடசாந்துருச்சா? ஏமா அழுவுற? எவன்மா? சொல்லிட்டாரு இல்ல அழுதுட்டு சொல்லு. ஏண்டி குழந்தை போய் மிரட்டுற? பாவம் அதே பயந்து போய் வந்திருக்கு. நீ சொல்லுடா கண்ணு. அந்த வண்டிக்காரன் சக்கரத்துல கடகடான்னு குச்சியை கொடுத்து மாட்டு வாழை புடிச்சு முறுக்கி வண்டிய காடு மேடெல்லாம் வரட்டி என்ன சேத்துல தள்ளி என் ட்ரெஸ் எல்லாம். அண்ணா அண்ணா, அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. அவன் என்ன கொன்னுட பார்த்தான் தெரியுமா? நான் உடம்பெல்லாம் சேத்த பூச்சிக்கிட்டு அலங்கோலமா நடந்து வர்றத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு அவமானமா போச்சு. அவரை கட்டி வச்சு சவுக்கால அடிக்கணும். ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டானா? அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு. அவனை இன்னைக்கு தீர்த்து கட்டிடுறேன். அவன் நெஞ்ச பொழந்துறேன். டேய் நிறுத்துடா. இவ்வளவு ரோஷப்படுறவன் நீ இல்லடா ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். காலையில எழுப்பி விட்டா எவனையாவது போக சொல்லணும் பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு ஆத்திரப்பட்ட பூனை கழனி பானையை தாண்டி குச்ச மாதிரி குதிக்கிறிய. அவன் செஞ்சதுதான் இவன் சொன்னா. இவன் என்ன செஞ்சான்னு கேட்டியா? நீ ஏதாவது சொன்னியாம்மா? ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. நீ ஒண்ணுமே சொல்லாம உன்னை சேத்துல தள்ளுறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ ஏதாவது சொல்லிருப்ப. வண்டியில தலை அடிச்சது இடியட்னு சொன்னேன். பெட்டி சேத்துல கவுந்தது. அறிவு கெட்டவனே, உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான் சொன்னேன். துணிச்சலா தான் கேட்டிருக்கா. பாத்தியாடா போதாது. இப்படி கேட்டா எந்த ஆம்பளைக்கு கோவம் வராது. அதுலயும் அவன் ரோஷக்காரன். வாயை கொடுத்தா வாங்கிதான் கட்டிக்கணும். பொண்ணா பிறந்தவளுக்கு வாயடக்கம் வேணும். நீ வாய மூடிட்டு. நீங்க என் வாயதான் அடக்குவீங்க. ஐயா கண்ணு, பாத்தியாடா? நம்பி அனுப்புறதுக்கு உன் மகன் நடந்துகிட்ட லட்சணத்தை பாத்தியா? அப்பா அவனை உடனே கூப்பிட்டு விசாரிச்சு தண்டிச்சு அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டு நீக்கணும். இனிமே இந்த வீட்டுல அவன் வேலைக்கு இருக்க கூடாது. இல்லன்னா நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் ஹாஸ்டல்ல இருந்துருவேன். எனக்கு இங்க பயமா இருக்கு. அவனை வேலையை விட்டு நீக்கிறதுன்னா எனக்கு பயமா இருக்குமா? அவனை வளைச்சு உள்ள போடுறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன். மறுபடியும் அவனை வெளியே விட்டுட்டேன்னா இதுவரைக்கும் நான் பட்ட கட்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். அதுக்காக அவனை இப்படி விட்டுட சொல்றீங்களா? அவனை உள்ள வச்சுக்கிட்டு தாண்டா புத்தி போட்டணும். நீ கவலைப்படாதம்மா, நான் அவனை கேட்காம இருப்பனா? முதல்ல வந்த கலப்பு தேர இட்லி சூடா இருக்கு, போய் சாப்பிடுமா போ. அதுக்கு முன்னால இந்த துணியெல்லாம் தண்ணியில ஊற வச்சு குளிச்சிட்டு வா. சேர காஞ்சி இறுகிட போகுது. ஏண்டா மாணிக்கம், உன்னை யோகியன்னு நம்பித்தானே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நீ அவங்க மேல சேத்த பூசல. உன்னை பத்தி பெருமையா சொல்லி வச்சிருந்தேன் இல்ல, என் முகத்துலதான் கரிய பூச்சிட்டேன். இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா
நீ மத்தவங்கள்ட்ட தான் ஏருக்கு மாறா நடந்துக்கிற. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்டயாவது கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க வேண்டாம்? மரியாதை ரெண்டு பக்கம் இருக்க வேண்டாமா? ஏய், இதெல்லாம் ஒன்னால தானே சேராச்சு. இந்த நீயே துவைச்சு போடு. நீ என் பொண்டாட்டியா? உனக்கு நான் சேர துவைச்சு போட? அம்மா 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 அம்மாடி, நீ ஏமா அழுகுற? அவன் கிடக்குறமா தடி பையன். நான் தோச்சு போடுறேம்மா. வழிய விடு, நான் போகணும். இது வழி இல்ல, வரப்பு. போகிறதா இருந்தா அப்படி சுத்தி போ. நான் போற வழியில நீ தான் குறுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேர் வழியை விட்டுட்டு நீதான் என் வழியில குறுக்க வர்ற. நான் இப்படி தான் போகணும். அப்படின்னா கொஞ்சம் நில்லு, வேலை முடியட்டும். நீ என்ன குத்துறவா போடுற? படிச்ச முட்டாள் புத்தி இருக்க உனக்கு. செருப்பு காலோட நட்ட வயல மிதிக்கிறிய. உனக்கு என்ன தெரியும்? இடுப்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்க, நடுமுதுகுல தோல் உயிரை மாதிரி உச்சி வயல் சுள்ளு நெரிக்க, நீயும் குளிஞ்செடுத்து நட்டிருந்தீங்கன்னா உனக்கு கஷ்டம் தெரியும். நான் ஏன் நடவு நடணும்? எங்க அப்பா போடுற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அதை செய்யறதுக்கு தான் உங்க கூலி பட்டாளம் இருக்கு. இந்த கூலி பட்டாளம் வேலை செய்யலன்னா உங்க கூட்டமே நடுத்தருவுக்கு போய் சங்கரா போட வேண்டியதான். நாங்க ஏன் சங்கரா போடணும்? எங்க அப்பா தான் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நாங்க நிலத்தெல்லாம் தரிசா போட்டுட்டோம்னா உங்க பட்டாளம் தான் ஊர் ஊரா போய் சங்கரா சங்கரா போடணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க கொட்டத்தை அடக்கதான் எங்க பாட்ட உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டானே. ஆனா அந்த சட்டத்தையும் ஏமாத்தி பட்டாளர்லாம் வேற பேர்ல மாத்திட்டு அந்த உரிமையை மட்டும் நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஒரு வண்டி மாட்டு வேலை, இத தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது, இதுல கலக்க நாடிகள் வேற. இது எங்க நிலம். நான் நல்லா மிதிப்பேன். இன்னும் 4 பேர் போட்டிக்கு வந்து மிதிக்க சொல்லுவேன். ஐயோ என்ன நல்லா குத்தட்டும், ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இந்த பயிரெல்லாம் பூமி தாயோட குழந்தைங்க. நீ அது தலை மேல காய் வச்சோன்னே தாய்க்கே தாங்கல, கூலி கொடுத்துட்டா. நாத்த மிதிக்கிறது நீ தின்ற சோத்த மிதிக்கிற மாதிரி. காலகாலத்துல வீட்டு பக்கம் போ, பாம்பு பள்ளி புடிங்கி தொலைக்க போகுது. ஆடு நின்று வாங்கம்மா வாங்க. இந்த வேகாத வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம எங்கம்மா போயிட்டு வர்றீங்க? வாங்கம்மா வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னம்மா இது, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ள வந்தோன்னு நீங்க போயிடலாம். அம்மா வாங்கம்மா. அம்மா பாத்து வாங்கம்மா, வாசப்படி தலையில இடிச்சிடும். அம்மா இங்க வந்து பாரு, யாரு வந்திருக்கான்னு. வாங்கம்மா வாங்க. இந்த குடிசையில உங்க காவல் போடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கம்மா வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா தாரத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் மோராவது நீங்க சாப்பிட்டு தான் போகணும். இருங்க வரேன். ஏமா முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கால்ல முள்ளு குத்திடுச்சு. ஐயோ, நான் எடுத்து விட்டாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏமா? நான் எங்க டாக்டரை வர வச்சு எடுக்க சொல்றேன். நான் வலிக்காம எடுத்து விடுறேம்மா. இந்தாங்கம்மா, மோர் சாப்பிடுங்கம்மா. நாங்க குடிக்கிற கஞ்சியை நீங்க ஊத்துறதானம்மா? உங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரியே எங்களால உபச்சரிக்க முடியாதுமா. எங்க திருப்திக்காக கொஞ்சமாவது குடிங்கம்மா. பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது. நல்லதுதம்மா, உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இத கொட்டிட்டு வேற எடுத்துட்டு வாமா. இந்த பரவாயில்ல பரவாயில்ல, எதுக்கு அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்றீங்க? அப்படிங்களா? இந்தாங்க. காவேரி, ஓடி போய் மஞ்சள் குங்குமம் கொண்டு வாமா. சரிம்மா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது. அடுப்புல ஒண்ணு வைக்கலையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு வாசனை வருது. போய் பாருங்க. பாக்குறேம்மா. என்னது, அவங்களை நிக்க வச்சுக்கிட்ட வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய. மோர் புளிச்சுதாமா? முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூரா குடிச்சிட்டேன். இந்தாமா குங்குமம் எடுத்துக்கமா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா.
நல்ல முரட்டு பயலா இவளுக்கு புருஷனா வந்து இவ கொழுப்ப இறக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து குடுத்த மோரை முகம் சுழிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா. ஆமாண்ணே. என்ன என்னடா அது மூஞ்சில பால் வடிகிற முகம்னு சொல்லியே, இது மோர் வடிகிற முகம். மோரா? ஆமா, நீங்க குடுத்த மோர் அவ குடிச்சாளா? தெருவுல ஊத்துறதுக்கு பதிலா என் மூஞ்சில ஊத்திட்டு போறா. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, செல்லமா வளர்ந்த பொண்ணு, அதான் அப்படி முரட்டுத்தனமா இருக்கு. ஏண்டா இப்ப நீ இல்லையா? நான் தான் இருக்கேன். சோத்த போடுங்க போங்க. எங்க போறீங்க? எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க. மோருக்கு எங்க போவீங்க? ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருமா போங்க. இரவ மோர் மாப்பிள போட்டோ பாத்தீங்களாமா? என்ன பர்சனாலிட்டி, என்ன ஸ்டைல், என்ன கெட்டப். இவன் டை கட்டி இருக்கிற வீதம் ஒண்ணு போதுமே. அம்மா, இவன் பக்கத்துல சகுந்தலா இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. என்ன பொருத்தம். டேய், பொருத்தம் இருக்கட்டும்டா. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா, குலங்கோத்திரம் என்ன, நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு லாய்க்கானவங்களா, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? ஐயோ, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம 7 தலைமுறைக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதப்பா. என்ன ஃபேமிலி தெரியுமா? ராயல் ஃபேமிலி. பையன் டெல்லி சர்க்கார்ல செக்ரட்டரி, பெரிய போஸ்ட். எப்பவும் கார்ல ஒரு காலும் பிளேன்ல ஒரு காலுமா தான் இருப்பான். காலையில புறப்பட்டானா மத்தியான சாப்பாடு ரஷ்யாவில, சாயங்கால டீ லண்டன்ல, ராத்திரி டின்னருக்கு நியூயார்க்கு போயிடுவான். திரும்ப காலையில இந்தியாவுக்கு வந்தானா பல்ல விளக்கி முகத்தாலம் விட்டு மறுபடியும் கிளம்பிடுவான். சரிடா, உன் இஷ்டப்படி அவனுக்கே கொடுக்கறதாக வச்சுக்கோ. இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துவானா, இல்ல இவளை தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிளைன்ல பறந்துகிட்டு இருந்தான்னா என் பொண்ணு ஏர்போர்ட்ல அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏற்பாடு பண்ணுவேன். என் திருப்திக்கு இவனை விட்டுட்டா நம்ம சகுந்தலாவுக்கு இந்தியாவிலே வேற மாப்பிள்ளை கிடையாது. உன் திருப்தி இருக்கட்டும்டா. கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வாழ போறவ அவளுக்கு திருப்தியானு கேட்டுக்க. ஏமா, உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படு. எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேனப்பா. யானை கிட்ட பூனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா, எங்க உங்க அப்பனை காணோம்? வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டுட்டு போ. காலை பிடிக்கணுங்களா? காலையில பக்கத்து குடிசைக்கு வாங்க. பஸ்கி எடுக்க பையங்கள்லாம் வருவாங்க. நல்லா உடம்ப பிடிச்சு விட சொல்றேன். ஏன் மாமா மரத்து மேல ஏறிக்கிட்டீங்க? நான் காரணமா தான். நீ இறங்கி வாங்க. நான் வரல, நீ போ. ஏண்டா, வண்டி ஓட்டும் போது 4 சக்கரத்திலையும் எலுமிச்சை மரத்தை வச்சு ஏத்து. ஏன் எம்எல்ஏ ஏத்துற? இப்படியே போ. உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். விட்டுடுன்னு பாவம் பழச்சு போட்டு. என் தங்கச்சிக்காக உன்னை விடுறேன். இல்லனா இப்படி ஏத்துவியா? போடா. ஏன் இப்படி விடுதடிச்சு ஓடியார? கண்டம் தப்பிச்சு வந்திருக்கிறேன். காரா ஓட்டான். அதுவும் சவுந்தராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு காரே கண்ணுக்கு தெரியல. ஏன்யா? புழுதி கிளப்புறான். 10க்கு இவன் வேற பாய கிளப்புறான். பாருங்க, மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல. அது என் மகையா. அதனால தான் சொல்றேன் அவன் சரியில்லைன்னு. 10 வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து போட பிரசிடண்ட் ஆறது என்ன பிரயோஜனம்? நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு. அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ரோடு போன வேணா? ஏங்க, இப்ப பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி உடக்கம் கொடுக்கல இப்படி போச்சுன்னா வண்டி அச்சு உடைஞ்சிடாது. என்னையா வளர்ற? காருக்கு எதையா அச்சு? ஐயோ, நான் வில்லு வண்டியில போயே பழக்கம், அதனால சொல்றேன். அந்த பாஷையில சொல்றேன். இப்ப காருக்கும் கீழே ஏதோ ஒன்று இருக்கும், அது உடைஞ்சிடாதா? பண்ண நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு, கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு, தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் இத்கிஞ்சது. என்னையா சொல்ற? இது தெரியல? நீங்க எல்லாம் ஒரு பண்ண. உனக்கேயா இவ்வளவு அக்கறை? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. பண்ண, இந்த வருஷம் எலெக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன். இவரெல்லாம் எலெக்ஷன் நிக்காம அது ஒரு எலெக்ஷன். நான் என்னங்க பண்ணுவேன்? நீ எல்லாம் சொல்ல வேணாம். தெரியுமா, அந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துரும் போது. அதெல்லாம் கிடையாது. அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாமா? கல்யாணம் அப்புறம் உமக்கு என்ன வேலை? ஏன்டா
10 வருஷமா இவர் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்றது முடியுமா? என்னால முடியல. உட்காரியா? முடியல. என்ன பண்ண? இந்த தடவை நீர் நில்லுமே, நானே உங்க ஜெயிக்க வைக்கிறேன். நானா? பெரிய பண்ண என்ன விளையாடுறீரா? உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம்ம படத்தை கர்ணாபுரம் எழுதி சொல்லி இருக்கிறேன். மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. தென்னை மட்டை, பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு. தப்பா நினைக்காதீங்க. குட்டாய் போடுறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன். சுடு. இது என்ன நமக்கு புதுசா? வழக்கமா நம்ம பண்ணல. ஊரை கூட்டுங்க, கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு. மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். ஒரு 25 ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க. இருக்காதே? அண்ணிட்டு இருக்கா? வாங்கிக்கிறேன். நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிட்டு பாட போறியா? கொட்டுடு உன்னை. அவர் நிக்கல, உன்னை கொட்டுடுவேன். அண்ணே அண்ணே, ஐயா என்னால அடி வாங்க முடியாது. நீங்க நின்னுருங்க. நீங்க நிக்கிறீங்க. பெரியோர்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவா எடுத்து சொல்லுவா. ஆமா, அவர் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல. பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது. ஒழுங்கா படிக்கணும். நம்ம பெரிய பண்ண 10 வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கிறாரு. என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம். ஒண்ணும் கிழிக்கல. ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல, அவர் கிழிக்கல. அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க, நீ இல்ல போ. நான் பழமொழியை சொல்றேன், சொல்லி செய்வர் சிறியர்னு. இவர் என்ன சிறியரா? பெரிய. அதனால தான் செய்யல. இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு. எலெக்ஷன் டைம் இல்ல, இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது? இத பாருங்க, நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க, கண்டிப்பா செய்வாரு. சின்ன பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. அப்புறம் என்ன, ஜெயிச்சிட்டீங்க, புறப்படுறது. உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதை இருக்குது? எனக்கு இருக்கு. யாரப்பா அது? வெளியூரா? உள்ளூர? மாணிக்கம், இவரை எதுக்குறேன்னு சொல்றிய? உனக்கு பயமா இல்ல? கெட்டு போறதுக்கு பந்தயம் கட்டுறியாப்பா? போ. என்ன சொல்ற நீ வழக்கத்துக்கு விரோதமா? தேர்தல்ல இவரை எதிர்த்து நிக்கிற யோகிதை எனக்கு இருக்குன்னு தமிழ்ல தான் சொல்றேன். யோகிதை மாத்திரம் இருந்தா போதுமா? இவரை எதுக்குறது வழக்கம் இல்லப்பா. அப்படின்னா வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும், வழக்கப்படி அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும். இவர் தான் பிரசிடென்ட் ஆயிருக்கணும்னு பட்டை எழுதி வச்சிருக்கா. இது என்ன எங்க வீட்டு பரம்பரை சொத்தா? உரிமை கொண்டாட? இது எலெக்ஷன் யா. இந்த முறை நான் எதிர்த்து நிக்க தான் போறேன். தேர்தல்ல பணத்தை போடாத. அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு, எதிர்பார்க்கலாம். உரத்தை இங்க போட்டிருக்கையா. ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல? பாத்துக்குவோம். தம்பி, உனக்கே ஊர் பொல்லாப்பு. நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது? அண்ணே, இது ஜனநாயக காலம். எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் எதிர்த்து நிக்கலாம். மைக்க மூடுங்க. சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது. 25 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணுமா? பில்லு இவரை எதிர்த்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டல? ஆமா ஆமா, எதிர்த்து நிக்க நான் போறேன். நில்லுப்பா. உன் ஓட்டே உனக்கு விழ போறதில்ல. கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற. சின்ன பண்ண என்னையா இது? இவனை போய் பெருசா மேட்ச் பேசிக்கிட்டு இருக்காரு. பழப்படியா? பெரிய பண்ண, சின்ன பண்ண, சின்ன பண்ணையா? பேசாம போய்யா. நான் கேட்கிறேன், தேர்தல்ல ஐயாவை எதிர்த்து நிக்க இவனுக்கு என்னடி யோகியதை இருக்கு? நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டு இருக்காங்க. யாரும் தூண்டி விடல. எனக்கு சொந்த புத்தி இருக்கு. நானா தான் நிக்கிறேன். சொந்த புத்தி உள்ளவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு. வாபஸ்? எதுக்காக வாபஸ்? இங்க பாரு, பண்ணையாரு இந்த ப்ரோனோட்டை என் கையில கொடுத்து, டே ஐயா கண்ணு, நீ பணமே கொடுக்க வேண்டாம், எல்லா கடனும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெருந்தன்மை எவனுக்கு நீ வரும்? எப்போ விஷயம் புரியுதா? என்ன வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அப்பாவை தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்களையும் பகைச்சுக்கிட்டு உங்க அப்பாவையும் பகைச்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல நீ நிக்கணுமா? வேண்டாயா, பேசாம வாபஸ் வாங்கிடு. நம்ம கணவெல்லாம் தீர்ந்துடும். அறவயிறு கஞ்சியாவது நிம்மதியா குடிக்கலாம் ஐயா. நீ சும்மா இரு. காலம் பூரா அவங்க கிட்ட அடிமையா இருந்து இருந்தே அப்பா ரத்தத்துல அடிமை புத்தி ஊறி போச்சு. கொஞ்சமாவது சுதந்திர மனப்பான்மை இருக்கா? ஏன்பா அண்ணன் எதிர்த்து நிக்கிறது அவங்களுக்கு அவமானமா இருந்தா இந்த தடவை அவங்கதான் பெருந்தன்மையா கொஞ்சம் விட்டு கொடுக்கட்டுமே. இல்ல அவரே நேர்ல வந்து அண்ணன் கிட்ட ஐயா கொஞ்சம் விட்டு குடியான்னு கேக்குறதானே. அவர் என்னமோ நிம்மதியா வீட்டுல படுத்து கிடக்குறாரு, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அப்பா அண்ணன் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தானே.
அண்ணா உட்காந்தா அந்த நாக்காளி ஏத்துக்காதோ? என் மனசு ஏத்துக்காது. இதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னு நாளைக்கு ஊர் உலகம் என்னத்தான் பேசும். நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்க சொல்லு. நான் அவனை கட்டாயப்படுத்தல, நல்லா யோசனை பண்ணி செய்யட்டும். நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்ப முடிவை மாத்திக்க அப்புறம் இல்ல முடியாது. அவன் இந்த முடிவுக்கு வந்துட்டான்னா அப்பா மகங்கிற உறவே அத்து போயிடும். அவன் நான் இந்த முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்கு. ஏன் இந்த அல்ப விஷயத்தை பெருசுபடுத்தி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது உனக்கு அல்ப விஷயம், ஆனா எனக்கு ஆயுள் உள்ள வரைக்கும் பாதிக்கிற விஷயம். கடைசி தடவையா கேட்கிறேன், இது சுமூகமா தீர்றதுக்கு வழி இருக்குதா இல்லையா? இருக்குமா? இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? சொல்ல சொல்லு. எது வேணும்னாலும் செய்யறேன், என்ன வேணும்னாலும் செய்யறேன். என்ன? இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் மானம் மரியாதை விட்டுட்டு இந்த ஊர்ல நான் வாழ முடியாது. அப்பா கையாலே ரெண்டு துண்டா வெட்டி போயிடணும். என்ன சொல்ற? அவர் தோத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய விஷயமாடா? அப்பா நீ வெட்டியில கனவு காண்ற. சரி, நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும்னு சொல்றீங்க. அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே. அவரே ஊரை விட்டு போக சொல்றியா? அவர் என்ன இந்த மாதிரி பரதேசியா? அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் போல எல்லாம் இருக்குது. விட்டு போக முடியுமா? என்னால பாத்துக்க முடியாது. இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா? நீ வெறும் தண்ணியும் காத்தும் இங்க கஞ்சியே என்ன சொல்லடி? யோ, சவால்ங்கிறது ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கலையா? அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாருன்னு இன்னும் சொல்லியே. அவரை மொட்டை அடிச்சுட்டு சொல்றேன், போதுமா? நான் இந்த ஊரையே இழக்க போறேன், அவரு கேவலம் இதைத்தானே இழக்க போறாரு. என்ன நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா? சரிப்பா, ஒரு 1000 500 பணம் வாங்கி தர்றேன், பொழைச்சுப்போ. சவால்ங்கிறது பிச்சைக்காரத்தனமா இருக்க கூடாதியா? எவன் 1000 500 பிச்சை கொடுக்குறான்? சரி, முடிவா அதுவும் நானா சொல்றேன். மொத்தமா ஒரு 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்க. பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்திலே ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க. நல்லா இருக்கு. அவர் தோத்து போயிட்டாருன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் தோத்து போயிட்டேன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், அப்படித்தானே? அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே. என்னடி எது சொன்னாலும் இது பண்ற? உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு? அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுவே சவால். என்னையா இது? என்னையா பேச்சு பேசுறீங்க? இந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறாங்கிறதுக்காக என்னுடைய சொந்த நான் பந்தய வச்சு முடியுமா? என்னையா இது? சும்மா இருங்க, வசமா மாட்டிக்கிட்டான். வேடிக்கை பாருங்க. ஏனே, நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கிறதுக்கு என்னடா கேரண்டி? சொல்றா. கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. பண்ணையார் எழுத்து இந்த மாணிக்கம்பாய் ஜெயிக்க முடியுமா? அவனை ஆதரிப்பீங்களா? அவனை ஜெயிக்க விடுவீங்களா? பத்தாது. மாணிக்கம், யோசனை பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல, சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடு. முடிவு பண்ணிட்டேன். அது புத்தாலித்தனம். என்ன முடிவுக்கு வந்த? பண்ணையார ஏத்து நிக்கிறது இல்லன்னு தானே? இல்லையா, முன் வச்ச காலை யாருக்காகவும் பின் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நிக்க போற? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் முத்துனதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்குறேன்னா அது எனக்கு கேவலம். கேவலம்? தேர்தலை தோத்துட்டு தலையில துணியை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடும் போது கேக்குறேன், ஏது கேவலம்? அது அப்ப பாத்துக்கலாம் ஐயா. உன்ன தெரியாது? எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் பிடிச்சி ஊர்லயே இருக்கலாம்னு பாக்குறியா? பெருசு மன்னிச்சு விட்டாலும் சிறுசு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பரை விட்டே ஓதேன்னு உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன். நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே எல்லையில காவல் வைப்பேன். அட ஏயா அவங்கிட்ட போய் பலவலான்னு பேசிக்கிட்டு, தோத்துட்டா ஊரை விட்டே போகிறேன்னு எழுதி கொடுக்கணும். கொடுப்பாரா கேளுங்க. ஆமா, சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா? ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுப்பேன். நான் சொன்னதுதான் ஐயா. உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல. நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல, எல்லாமே எழுத்துல இருக்கணும். தாராளமா எழுதிக்கங்க. டேய் சாம்ராணி, எடுறா ஸ்டாம்ப் பேப்பரை. நாட்டாமே, நீ எழுதியா? நானா? நான் கண்ணாடி போட்டுலையா? எழுதியா? உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா? சரி சரி சரி. மாணிக்கம், உங்க அப்பன் பண்ணையார தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? தெய்வத்தை கல்லாலையும் வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க. நான் எலெக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன்.
மாணிக்கா இங்க வாப்பா. கடைசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரலா? எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையெழுத்தெல்லாம் மாத்த வந்திருக்கிறேன். உன் தலையெழுத்த மாத்த முடியாது. உலக்கியால் எழுதி வச்சிருக்கான். பாயா மூப்பனார் சோமனார், நீ வரல சாட்சி கையெழுத்து போடு. ஒத்து கூப்பிடணுமா? எல்லாம் முடிஞ்சதே, புறப்படுறது. பெரியோர்களே உட்காருங்க. எங்க எல்லாம் முடிஞ்சது? பாதி தானே முடிஞ்சது. என்ன சொல்ற? பாதி முடிஞ்சுதா? ஆமாய்யா, என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கினீங்களே, அதே மாதிரி அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும் இல்ல? என்ன சொல்ற? அவரு தோத்துட்டா அவரு பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? உன்ன மாதிரி அவரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு மூப்பனார் தோப்பனாரு தோளாந்துருத்தி எல்லார்ட்டையும் சாட்சி கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணுங்கறியா? ஆமா, அதுதானே நியாயம். எல்லாமே எழுத்துல இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. என்ன பண்ண? இது ரொம்ப கேவலமா இருக்கு. வாயார சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம்? அப்படிலாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாதுயா. பெரிய பண்ண ஏன் சும்மா பதறீங்க? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க இந்த வந்துருவாங்க. இந்த வர நீங்க வாங்க. தெரியாதீங்க, நான் தேர்தலில் நிக்க போறதில்ல. என்ன என்ன வேடிக்கை? போங்க போங்க. நிக்க போறது இல்லையா? என்ன கடை திடீர்னு பல்ட்டி அடிக்கிறது? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் நிக்க போறதுன்னு சொன்னா அதுவே அவருக்கு வெற்றி. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, ஜனங்க எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் மகன் உங்களை எடுத்து நிக்கிறான். அவனை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லைன்னா நாளைக்கு மறுநாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா? எல்லா பயிலும் காரி துப்புவான், கண்ணாடி கெடும், நானே துப்புவேன். மகா கேவலம். பின்ன என்னய்யா, என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தது மட்டும் கேவலம் இல்லையா? என்னமோ நீங்க தேர்தலில் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க? என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஏன் அரட்டிக்கிறீங்க? நீங்க நிக்கிறீங்க, நின்னு ஜெயிக்கிறீங்க. அது சரியா? ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன கால மாதிரி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? இப்போ நிக்கலேன்னு சொல்லி பாருங்க, அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு. யோ, இப்ப எனக்கு என்னையா பண்ண சொல்ற? அவர் நிக்கிறார். உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன? ஜனங்க பேர் தானே, அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரிச்சா எழுதி கொடுங்க. என்னது எழுதி கொடுத்ததா? என்ன ஜனங்களா பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கும் போது ஒரு பொண்ணு என்ன 9 பொண்ணை பந்தயம் வைக்கலாமே. நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்க போறோமே அந்த பத்திரத்தை அவங்க இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சில விட்டறிஞ்சு, இல்லை அன்னைக்கு என்னமோ சவால் விட்டியே சமாளிக்க முடிஞ்சுதாடா உன்னால அப்படின்னு அரையற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊரை விட்டு துரத்தவனா? நீங்க வாங்க, ஜனங்கிட்ட நேரடியா கேளுங்க. மகாஜனங்களே, அவர் எழுதி கொடுக்க போற. எனக்கு ஒண்ணும் தேர்தல் பெருசு இல்லை, பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது. நம்ம சின்னப்பட்ட சிங்காரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் நான் இதுல இறங்குறேன். தேர்தல தானே இறங்குறீரு, சேத்துல இறங்குறீரு. கொஞ்சம் சும்மா இறையா. இப்போ நிலைமை ரொம்ப புத்தி போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிக்கிறேன். பிடிவாதக்கார மாணிக்கம், நமக்கு பிடித்த பண்ணையார். போதுமா? போதையா? எழுதிடுவோமா? எழுதியா? சாம்பிராணி, ஸ்டாம்ப் பேப்பர். யோ சீனாதானா, விளக்கு பிடியா சொல்லணுமா? ஒரு தடவை தான் எழுதிட்டியா, அரங்கேற்றம் தான் ஆகி போச்சா? எழுத குடி, வருஷம் மாசம் தேதி எல்லாத்தையும் போட்டுக்கியா. புளியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார் பேரு காப்பனர் பேர்லாம் போட்டுக்கிறேன். வருகிற புளியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால், ஒரு வசனம் தானே முறை எழுதுற முறை, தோத்துவிட்டால் என் ஒரே மகள் சகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகனாக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். இதை என் சுய பிரஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம். இப்படிக்கு அங்க புறா போட்டுறது. அவ்வளவுதான். நீங்க எழுதுன பத்திரம் இதா.
நீ எழுதின பத்திரம் மாட்டீங்க. எல்லாம் ஈசன் செயல். பண்ணையா வெற்றி சவாலே சவாலே சவாலி. ஐயா 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 என்னடா மாணிக்கம்? இது மாணிக்கத்துக்கு என்ன? மாணிக்கத்துக்கு நிறைய ஓட்டு விழுந்துருச்சு. மாணிக்கத்தா ஜெயிச்சிட்டான். மனசாமிராணி மாணிக்கம் எங்கடா ஜெயிச்சா? நான்டா ஜெயிச்சேன். அவனை எழுத்து நிக்க வச்சதே நான் தான். அவனுடைய நாமினேஷன் ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்தது நான் தான். டெபாசிட் பணத்தை கட்டினதும் நானே தான். என்னங்க இப்ப சந்தோஷப்படுறீங்க? பெரிய பண்ணையாரு கார்ல ஏறிக்கிட்டு அவசரமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. போய்ட்டாரா போய்ட்டாரா வளையாடா பிப்பகா. டேய் இந்த ஊர்ல ஒரே பண்ண தாண்டா இருக்கணும். அது நான் தாண்டா. புறா கால தெரிவில்லைங்களா? டேய் தெரியவே நம்புறா புறா. இங்க எப்படிங்க திருப்ப முடியும்? உனக்கு வயல வண்டி ஓட்ட தெரியாது. திருப்பப்பா இப்படி. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, கூட்டம் வருதேன்னு சொன்னேன். இந்தாப்பா நீ முன்னாலே வேகமா போ. என்ன செய்யணும் சொல்றீங்க? நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில உம்முன்னால தலை குனிஞ்சு நிக்கிறோன்ற. நீ நிமிர போறதில்ல, அது வேற. அவனை புரிய வைய. உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் நாசூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை. ராஜவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுன்னா விஷம் பட்டு தலைக்கேறி பொட்டுன்னு போயிடுறானே, அது என்ன பிரயோஜனம்? நட்டு வாகனி கொட்டுச்சுன்னா விட்டு விட்டு நடுங்கி திடு நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பொழந்துருவானே வாய. ஒண்ணு கவலைப்படாத, யோசனை பண்ணா போய் படு. நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன். காலம்பரை எழுப்பி கேளு, விஷயத்தை சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்பா. சமையலே ராஜவேலு வசமா மாட்டடா. வைக்கிறேன்டா உன்னை பாக்கு வெட்டி மத்தியில. சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிடாதீங்க, எரிச்சலா இருக்கு. அண்ணன் முண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடாம சின்னம்மா அண்ணா கூப்பிடுவாங்க. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். பகல்ல தான் எல்லாரும் இருந்தாங்க, நீங்க சாப்பிடல. இப்பதான் எல்லாருமே போயிட்டாங்களே. கவேரி, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. நீ அம்மாவை சாப்பிடுங்க. அண்ணி சாப்பிடாம பட்னியா இருக்கும்போது நாங்க சாப்பிடலாமா அண்ணா? பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம். அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு அஜீரணமா இருந்துதான் பழக்கம். சின்ன குடல பெரிய குடல் திணிச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம். நான் சாப்பிட போறது இல்லை. நீங்க அவ்வளவு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசு இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்கன்னுகிட்டு அவன் மருமக சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. அடாடா, ஐயோ என்ன சுகம், என்ன சுயமா. உன் கை சாப்பாடு அமிர்தம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் கொண்டு போய் துவைச்சு போடு. காஞ்சோடனே நல்லா மடிச்சு தலைவாணிக்கு அடியில வை. பாரு, எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு மூளை இல்ல? இன்னும் இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? அவசிக்க மாட்டாளா? சும்மா உட்காந்து சாப்பிட. இது ஒண்ணு பண்ணையார் வீடு இல்ல. நீ இருக்கிய மாமியாரா இருக்கவே லாயக்கு இல்லம்மா.
உன்னை பார்த்து அவன் நடுங்கணும், அதுக்கு பதிலா நீ அவளை பார்த்து நடுங்கிற. ஏண்டா நான் மனுஷியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ மனுஷியா இரு, அவளை தெய்வமாக்கிடாத. வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவளையே சமைக்க வச்சு அவகிட்டே சாப்பாடு கொடுத்து விடு. வேண்டாண்டா, நானே சமைச்சு கொண்டுட்டு நீ மட்டும் சாப்பாடு கொண்டு வா, வயல தூக்கி எறிகிறேன். உன் வீட்டுக்காருக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, அவன் வீட்டுக்காருக்கு அவன் சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம். புரியுதுல்ல? எவடா மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற? நானு சின்ன பண்ணடா, சின்ன பிள்ளைடா. யாராவது புடிங்கடா அவனை. யாரா புடிங்கடா, புடிங்கடா. இத்தனை பேர் இருக்கீங்களா? சின்ன பண்ண அடிக்காதீங்க. என்ன செஞ்ச? முதல்ல இதை புடிங்க, அப்படி போடுங்க. ஓட்டர் காட்டுறேன். பிரசிடன்ட் சார், நீங்க உங்க மிஸ்ஸஸோட குடி வரீங்கன்னு சொல்லி இந்த ராஜவேல போய் ஆளுங்களை வச்சு பக்கத்துல இருந்த குடிசையை வெட்டி தரமட்டமாக்கிட்டான். குடிசையா? ஆமா, அவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க. இந்த பையனை ஓட விட்டு பாத்துட்டான். சும்மா கூட்டு போகாதீங்க, கைய பின்கிட்டா கட்டி கூட்டு போங்க. போங்க போங்க. நேருக்கு நேரா என்ன எதுக்கு துணிச்சல் இல்லாம எந்தெந்த கோபத்தையோ சேர்த்து என் குடிசை மேல காட்டியிருக்காங்க. இந்த கேவலமான காரியத்தை செய்ய தூண்டி விட்ட குற்றத்துக்காக இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன வைஸ் பிரசிடென்ட்? நீங்க பிரசிடென்ட், நான் வெறும் வைஸ் பிரசிடென்ட். நீங்க இருக்கும்போது நான் எப்படி? நீங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான். சும்மா ஜாட மாடையா கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. போலீஸ் தான், கோர்ட்டு தான், 1 வருஷம் தீட்டிடுவானே. சாம்பிராணிய போடாதடா, எனக்கு சாமி வந்துடும். ஒரு ஏழையை பழி வாங்கணுங்கிற வெயில என்ன செய்யறோங்கிறதையே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறது என்னுடைய கொள்கை இல்லை. வெட்டி சாய்க்கப்பட்ட குடிசையை உடனடியாக கட்டி கொடுக்கணும். இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதை விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால இவங்களை மன்னிச்சோம் அவுத்து விட. பிரசிடென்ட் சார், ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டீங்க. தலையை தட்டிக்க. நான் தான் வேண்டாத புருஷன் தொடக்கூடாது, நீயே தட்டிக்க. இந்த தண்ணி குடி. அம்மா காவேரி, அடுத்த விட்டு மாவா, பக்கத்து விட்டு அத்தை எல்லாரும் ஓடி வந்து இந்த வேடிக்கையை பாருங்க. பசி வந்தா 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்க. இங்க எல்லாமே பறந்து போச்சு. ஓடிவாங்க. அம்மா காலையில நமக்கு எல்லாம் பழைய சோறு கிடையாது, எல்லாத்தையும் தின்னுட்டா. இவளுக்காக பரிதாபப்பட்டு நீங்க போய் பட்டி கிடக்குறீங்களே. இந்த மாதிரிதான் தினம் ராத்திரில யாருக்கும் தெரியாம வந்து திருடி தின்றா போல இருக்கு. பாக்க திரு திரு முடிக்கிறத பாய மூட. நான் அவங்கள மருமகளா நினைக்கலையான்னு கேட்டியே. நீ பொண்டாட்டி நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணுவியாடா? அம்மா பொஞ்சாதி சாப்பிட்டாங்க சந்தோஷத்துல புலகாங்கிதத்துல சத்தம் போட்ட அப்படி. திருட்டு பொஞ்சாதி நாங்க, திருட்டு பொஞ்சாதி. அண்ணே வருத்தப்படாதீங்க. அண்ணன் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாரு. இது உங்க வீடு. ஏ காவேரி, எனக்கு சமைச்சு போடுன்னு சொன்னா நடு ராத்திரில கூட பார்க்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவனே. ஏன் பழையதை சாப்பிடணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்ப சோறு வடிச்சு போட்டுமா? வேண்டாம். இப்ப என் வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட சுடுசோறா இருக்கும். என் மேல அனுதாபப்பட்டு நீங்க சொன்னதே போதும். கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? தெருவோட போற என்ன கூப்பிட்டு சொல்றான் மருமக மாணிக்கம் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அத பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? அடே, உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம். தங்கச்சி வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்து வச்சிருந்தா கௌரவமான குடும்பத்துல இருந்து பொண்ணு தருவாங்களா? நீ ஒண்ணும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியல. என்ன பண்ண போற?
அப்புறம் பண்ண பெருசு பெருசு அவன் சொல்றதை கேட்காதீங்க. தயவு செய்து சகுந்தராத அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு. நீ என்னையா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க? நியாயம் இருக்கிற பக்கம் தானே நான் பேசுவேன். அவனுடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணை நான் அனுப்ப போறது இல்லையா. அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். எத்தனை நாளைக்கு? என் ஆயுசு உள்ள வரைக்கும். அப்போ 2 நாளைக்கா? போய அம்மாடி, அம்மாடி, நான் சொல்றதை இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீயாவது புரிஞ்சுக்கமா. நானு பங்காளி, என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது. என்னால தாக்கவே முடியல. என்னையா மகாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலையை வச்சு போட்டுக்கிட்டு? அவ சபதம் எடுத்தா நானு சிக்க எடுக்கிறேன். ஆமா, நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? நீ எங்க சொன்ன? நான்ல சொன்ன பண்ணகிட்ட. ஏன் சொன்னீரு? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம். கேவலமா ஊரெல்லாம் பேசும். அதுக்காக அப்படி ஒண்ணு விட்டேன், பெரிய பண்ணகிட்ட. ஆமா, என் தங்கச்சிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அந்த கொல்லுப்பட்டக்காரங்கிட்ட சொல்லிடாமே, அது ஏன்? உனக்கு தெரியாத? என்ன? அதான் என் வேலையே. என்னையா வேலை? சின்ன பண்ண வேலை. புருஷக்காரன் 2வது கல்யாணம் பண்ணி போறான்னு தெரிஞ்சா பொண்டாட்டி மனசு போசாங்க. அதே மாதிரி தள்ளி வச்சிருக்கிற பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா புருஷங்காரனுக்கு ஆத்திரமா வரும். அதான் ஒரே குட்ல 2 வெடி. எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ பேட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 8 தோசை எடுத்துக்கிறேன். போதும். ஒரு வெடி வச்சிருச்சு. வேண்டாம் வேண்டான்னு என் வார்த்தையை மீறி அவளை ஏத்திட்டு வரேன்னு வண்டி நிறைய அவமானத்தை ஏத்திட்டு வந்திருக்கிறேன். பதிலுக்கு திருப்பதி அவளை அவமானப்படுத்த முடியாதா? முடியும். ஆனா முடியாது. ஏன்? நீ அவ வீட்டுக்கு போயிருக்கிற. சீசரை விட்டு அவளை கடிச்சு குதற வைக்க முடியாது? முடியும். ஆனா முடியாது. ஏன்? சேனாயெல்லாம் சேர்ந்துகிட்டு உன் சீசரை கடிச்சு குதறிடும். அவ தலை முடிய புடிச்சு தரன்னு எடுத்துக்கிட்டு நேரா பஞ்சாயத்து கொண்டு போய் நிறுத்த முடியாது? முடியும். ஆனா முடியாது. ஏன்? உட்கார்ந்து இருக்கானே அவங்க அண்ணன் பஞ்சாயத்து போட பிரசிடண்டா. துரியோதனை என்னடா பண்ணா? தம்பியை விட்டு சேலையை உருவல. அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா? முடியும். ஆனா முடியாது. ஏன்? ஒரு தம்பி இல்ல, நீயாதான். உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இத 4 பேர்கிட்ட சொல்ல முடியாதா? முடியும். ஆனா முடியாது. ஏன்? பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க. இப்படித்தாப்பா ஒரு வாட்டி கிணத்து மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா. நீ கேட்க கூடாது. ஆமா, எனக்கா தாங்கல. நேரம் அரைவேட்டியை விட்டத்துல முறிக்கிட்டேன், தொங்கிட்டேன்பா. பாதி சுருக்கு ஏறிடுச்சு. எப்பா எப்பா பொண்டாட்டி எங்க இடத்துல கயிறு இருக்கேன்னு அழுகுறா. என்ன பண்றது? அவமானம் இல்லையா? வெறி பிடிக்கணும்டா. நாய்க்கு பிடிக்குது, நமக்கு பிடிச்சா என்ன? நம்மளாம் ஆம்பளை இல்ல. வேட்டி கட்டல, நான் கட்டி இருக்கேன். நீ என்ன கட்டி இருக்க? உனக்கு மணி அடிச்சிருச்சுடா. மூடிக்கிட்டேன்.